இந்த தேர்தல் ஆணையம் எந்த கட்டத்துக்கும் போகும், அதிலும் குறிப்பா எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலங்கள்ல எந்த மாதிரி நடவடிக்கை வேண்டுமானாலும் கையில எடுப்பாங்க. அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்பது எதிர்க்கட்சியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு பாரதிய ஜனதா கட்சி அல்லது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களை அரியணை ஏற்றுவதற்கு அவர்கள் முழுமையாக தங்களை தத்தம் செய்து கொண்டு பணியாற்றுவார்கள் என்பதை இந்த 2 மாத காலமாக இந்திய அரசியல் களம் பார்த்து வருது. தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திர அமைப்பே இல்லை, அது பாஜகவுக்கு கட்டுப்பட்ட அமைப்புங்கிறத அந்த தேர்தல் ஆணையமே கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்டா கொடுக்குது. இப்போ சமீபத்துல ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதிகள் பேசுற கருத்து இருக்குல்ல, அது தேர்தல் ஆணையம் பால்பட்டு போயிருச்சு தாங்கிறத ஒரு கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்டா கொடுக்குறாங்க. ஆமாங்க நடந்துருச்சு தான். ஏன்னா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல இல்லையா, ராகுல் போட்டியிட்ட ரேபரேலியில இல்லையா, பிரியங்கா காந்தி போட்டியிட்ட தொகுதியில போலி வாக்காளர்கள் இல்லையா? சார், இங்க போலி வாக்காளர்கள் யாரோட இருக்கிறாங்கிறதே பிரச்சனை இல்லை, அது காங்கிரஸ் ஓட்டு போட்டிருந்தாலும் தப்பு தான். ஆனா போலி வாக்காளர்கள் எங்கிருந்து வந்தாங்க, ஏன் அதை மானிட்டர் பண்ண தேர்தல் ஆணையம் மறந்துச்சுங்கிற. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.